இந்த பிராத்தல் ஃபைல் எடுத்துட்டு போய் முதல்ல டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கணும். என்னடா மேனே வேலை கிளம்பிட்டியா? ஆமா, நீ இன்னும் ஊர் பொறுக்க போலையா? நீ கொஞ்சம் லேட்டா விட, அதெல்லாம் தின்னுட்டு தானே போகணும். ஆமா, எல்லாரும் பொறுக்கி சாப்பிடுவாங்க, நீ சாப்பிட்டு போய் பொறுக்கு. என்னைக்குதான் பொறுப்பு அப்பனா இருக்க போறியோ மூஞ்சியும் மீசை. பொறுப்பு இல்லாம போட்டோ கீழே போட்டு போற. அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே. பொறுப்பு இல்லாம இருக்கிறானோ அப்படியே ஜாடையா சொல்லிட்டு போறாராம். லவ் பண்றான் போல இருக்கு. நல்ல மகாலட்சுமி இருக்கு. அஞ்சலி கான்டாக்ட் புருஷோத்தமனா அட்ரஸ் வேற. சரி கழுதே பேசி முடிச்சு விட்டு போக. வலது கால எடுத்து வச்சா வடக்கு 5 வீடு வாடகைக்குள்ளாம் போட்டு இருக்கு. கையும் காலம் மூக்க முடியும் நல்லாத்தான் இருக்கு, நமக்கு முடியல. சர்த்தாட்டா பேசிடுவோடா. பொண்ணு நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருப்பா. நீங்க வேணா பாக்குறீங்களா? முதல்ல இது முடியட்டும், நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏன்னா நீ அவசரமா வேணாமான்னு என்ன, நான் மோளகாரனுக்கு சொல்லிட்டு மாலை ஆர்டர் பண்ணிட்டு தவறு உன் மூக்குல வைக்க பஞ்சு கூட எடுத்துட்டு வந்துட்டேன். நீ என்னடா குத்துக்கல் மாதிரி நிக்கிற? உங்க பையன் எப்படி பேசுறான்? யார் இந்த டிராவலா வாயா? பாக்குறதுக்கு பொம்பளை புரோக்கர் மாதிரி இருக்கான். பாத்தியல்ல என்னமோ சொன்னீங்க. அவன் எல்லாத்தையுமே இப்படித்தான் பேசுவான். டேய், இவன் உண்மையான புரோக்கர்ரா. உனக்கு பொண்ணு பாத்திருக்கேன். பொண்ணு பாத்திருக்கியா? எங்க அப்பன மாதிரி அலையிறடா. இங்க இருக்கடா, போய் பாருடா. ஏன்னா பொண்ணு பார்க்க பொதுவா வீட்டுக்கு தானே போவோம். இது என்ன புதுசா காருக்குள்ள? அட, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இப்பெல்லாம் வேன்ல பாக்குறதா சேஃப்டி. ஆமாடா மகனே, இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். நானே காலையில வர சொல்லி இப்பதான் வந்திருக்கு. அதனாலதான் ஒரு ஓரமா நிறுத்திக்கிட்டு உன்னை உள்ள போய் பார்க்க சொல்றேன். பிடிச்சிருந்தா பிடிச்சிருவான். நீ சொல்றத கேட்கும் போது கொட்டாவை விட்ட வாயில திருப்பதி லட்டு வந்து உண்டா மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு. நைனா, இந்த ஒரு தடவை நீ ஆசீர்வாதம் பண்ணு. சரி, நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. ஹாய். திடீர்னு எங்க அப்பா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னது, உங்க அப்பா அனுப்புனாரா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. நாங்க ஒரு டைப்பான ஃபேமிலிங்க. பிடிச்சிருக்கா? போலீஸா? ஆமா. பிடிச்சிருக்கு. எஸ், பிடிச்சிருக்கா. எஸ். இத பாருங்க, எனக்கு இந்த வளகுலா கொலகுலாம் பேச பிடிக்காது. எதா இருந்தாலும் பெட் 1 தலகாணி 2ன்னு பேசி முடிச்சிருங்க. எல்லாரும் வெட்டு 1 துண்டு 2 தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன பெட்டு 1 தலகாணி 2ன்னு சொல்றீங்க? நாங்க அப்படிதாங்க பேசுவோம். சரிங்க, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துடுறேன். நானும் அதுக்கு தாங்க வெயிட் பண்றேன். எனக்கு மாசம் 15,000 ரூபாய் தான் சம்பளம். எனக்கு 3,000 ரூபாய் போதும். 3,000 ரூபாய்ல குடும்பம் நடத்துவாளா? ரொம்ப சிக்கனமா இருக்கால. எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் கொடுங்க, அட்ஜஸ்ட் பாருங்க. நான் எங்க அப்பனை அடிப்பேன் உதைப்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2,000 எல்லாம் 3,000 ரூபாய் கொடுக்குறேன். நல்லா திருப்தியா கவனிச்சிக்கணும். உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க, என் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்லுவாரு. என்ன அமிச்சிட்டு சர்வீஸ பத்தி கேட்டு பாருங்கன்றா. ஐயோ, போலீஸ்! ரெட்டி ரோஸ் ஓடிகரி! போலீஸ்! என்னண்ணா இங்க? சிட்டியிலேயே நம்பர் 1 பிராத்தல் குரூப். அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க மயனுக்கு பொண்ணு பாக்குற மாதிரி வந்து அந்த குரூப்ப புடிக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, புடிச்சிட்டீங்களா? அந்த குரூப்ப புடிக்க முடியல, ஆனா அந்த ஏஜென்ட் புடிச்சாச்சு. இவன் தான் கூட்டு போய் தலையில கட்டி தொங்க விடுறான். குடும்பத்துக்கு விலை கேட்ட ஒரு காமாட்சி வேலை கேட்டா இப்படி தீப்பந்தத்தை கட்டி வச்சு என் வாழ்க்கைய கொளுத்த பாத்தேடா. அவனு கூட்டு போய் உள்ள போடுங்க, நானே வந்து லாடம் கட்டுறேன். போடா உள்ள போடா. ஓம் ஜிம்பல கடி பம்பா. எங்க ஆன்டிங்களா எந்திரிச்சு போய் பின்னாடி உட்காந்துட்டு ஃபிகருங்களா ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க. வாங்க ஆன்டிங்களா பேக்ல போங்க. சுவாமி, மனசை அடக்குவது எப்படி? மனசு என்பது ஒரு சேனல் போல. கல்யாணம் ஆன புதுசுல ஆதித்யா சேனலும் சிரிப்பொலி சேனலும் ஓபன் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்ஷன் டிவியாவும் அனிமல் பிளானட்டாவும் மாறும். கேப்ல ஃபேஷன் டிவியும் பார்க்கலாம். சேனலுக்கும் சாமிக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் போல. பார்த்திருப்பானோ? காமத்தை அடக்குவது எப்படி? அது உன் கையில தான் இருக்கு சாமி. டேய், முதல்ல பொம்மலின் கூட்டத்துல எந்திரிச்சு போய் ஆமலின் கூட்டத்துல உட்காரான் போடா. இன்று யாம் உங்கள் அனைவரையும் தியானம் மூலமாக சிவலோகம் அழைத்து செல்ல போகிறோம். அனைவரும் கண்களை கட்டிக்கொண்டு தியானத்துக்கு தயாராகுங்கள். மிக ஆழமாக தியானம் செய்யுங்கள். மிக ஆழமாக தியானம் செய்யுங்கள். எத்தனை சுவாமி? உன்ன போரா போட சொன்னாங்க, பேசாம தியானம் பண்றான். எங்கே? மிக ஆழமாக. அப்படிதான், அப்படியேதான். ஆழமாக, மிக ஆழமாக தியானம் செய்பவர்களுக்கு 2 அடி மேலே போவது போல் தோன்றும். ஆமாம் சுவாமி, மேலே போவது போல் இருக்கின்றது. நீ மட்டும்தான் என் கூட சிவலோகம் வரப்போற. என்ன சுவாமி, ஒரே சத்தமா இருக்கு, ஆட்டோல போற மாதிரி இருக்க. அல்ப பதரே,
நீ நினைக்கிற மாதிரி இது ஷேர் ஆட்டோ சத்தம் இல்ல, ஏர் ஆட்டோல போயிட்டு இருக்கோம். புஷ்பரக வாகனத்துல இந்திரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பெருசு பாத்து போயா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அது என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்தியான்னு கேக்குறாங்க. அதாவது அறுவடை வீடு முருகன் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியான்னு இந்திரலோகத்து காவலாளி கேள்வி கேக்குறான். இந்திரலோகமா? அங்க ரம்பா உருவசி எல்லாம் இருப்பாங்களா? ஆ, ரம்பா, குஷ்பு, கலாமாஸ் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம என்ன மானட மேலட நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கோம். நீ என்ன சூச்சுமா காத்த பித்த வழியா மேல ஏத்துனா பல்லான வழியா கீழே இருக்கலான்னு பாக்குற. இப்படியே பண்ணிட்டு வந்தா மூளை செதறி மூக்கு வழியா ஒழுகிடும். மன்னிக்கணும் சுவாமி, நான் இப்ப என்ன பண்ணணும்? 5 நிமிஷம் மூடிட்டு வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை சிவலோகம் கூட்டு போயிடுறேன். ஓம் ஜிம்பலக்கிடி பம்பா. என்ன சுவாமி, ஏர்ல போற மாதிரி இருக்கே? சிவலோகத்தை நெருங்கி போயிட்டு இருக்கோம்ல, அதான் உனக்கு ஏர்ல போற மாதிரி இருக்கு. சொர்க்கம் வந்துருச்சா சாமி? நரகத்துல நாஸ்டா சாப்பிட வேண்டிய நீ சொர்க்கத்துல சோறு சாப்பிட ஆசைப்படுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல களி சாப்பிட போற. என்ன கடத்திட்டு வந்தது குருமூர்த்தி ஐயாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். உன்னை கடத்துனதே உனக்கே இப்பதான் தெரியும், அதுக்குள்ள எப்படி குருமூர்த்தி தெரியும்? என்னடா விடு வச்சிருக்க வாடகைக்கு